வீட்டில் காய் எதுவுமே இல்லை. பாப்பாவுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறது தெரியல. மாவுமே காலியாகிடுச்சு. சரி இருக்கிற உருளைக்கிழங்கு கேரட் போட்டு சூப்பரான பிஸ்மில்லாபாத் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நமக்கும் சேர்த்து காலையிலே லஞ்ச் வந்து செஞ்சிடலான்ட்டு பிஸ்மில்லாபாத் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃப்ரோசன் பட்டாணி மட்டும் நான் கடைசியாக அந்த கடுகுளுத்தம் பருப்பு தாளிக்கும் போது போட்டு நல்லா சாம்பார் சாதம் மிக்ஸ் பண்ணி சூப்பரான பிஸ்மில்லாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு மார்னிங் ஜூஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு ஆப்பிள் ஜூஸும் எனக்கு வந்து முருங்கைக்கீரை பவுடர் குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். மாவு வந்து நான் அரைச்சிருந்தேன். அதையும் நல்லா கலக்கி நான் ஓவனில் புளிக்க வச்சாச்சு. நாளைக்கு என் பெரிய பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ ஸ்வீட்க்கு நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தேன். குலோப் ஜாமுன் செய்யும்போது எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து உடையாமல் வரும். பாருங்கள், குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லிலாம் தேவைப்படும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு ரெடி பண்ணி. மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம், மிக்சர், அது கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் குட்டி பாப்பாவும் தாத்தா கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு திரும்ப 2:50க்கு பெரிய பாப்பா போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு ப்ளே கிரவுண்டில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு